ஹாய் soulmates, வெல்கம் டு அவர் சேனல். போன வீடியோவில் நம்ம அமெரிக்காவில் அமிட்டிவெல் என்னும் வீட்டில் நடந்த பயங்கரமான உண்மை சம்பவத்தை பற்றி பார்த்தோம். அதே போல் அமெரிக்காவில் இன்னொரு இடத்தில் நடந்த பயங்கரமான சம்பவத்தை பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாலே நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் வாரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அனபெல் பேய் பொம்மையின் பயங்கர கதை. நீங்கள் பொம்மைகளை விரும்புவீர்களா? ஆனால் ஒரு பொம்மை உயிருடன் இருக்கலாம் என நினைத்ததுண்டா? இன்று நாம் பேசப்போகும் கதை உலகையே அதிர்ச்சியில் ஆழ்த்திய அனபெல் என்ற பேய் பொம்மையின் உண்மை சம்பவம். 1970 அமெரிக்காவில் ஒரு மாணவி தனது பிறந்த நாளுக்கு ஒரு அழகான பொம்மையை பரிசாக பெற்றாள். அவள் அதை மகிழ்ச்சியாக தனது அறையில் வைத்தாள். ஆனால் அந்த இரவிலேயே அமானுஷ்ய நிகழ்வுகள் தொடங்கின. மறுநாள் காலை அவள் எழுந்து பார்த்தபோது அந்த பொம்மை அவள் படுக்கையின் அடியில் விழுந்திருந்தது. சரி, நானே கீழே போட்டு விட்டேனோ என்று நினைத்தாள். ஆனால் இது தொடர்ந்து நடக்க தொடங்கியது. ஒரு நாள் அவள் வீட்டில் எல்லோரும் வெளியே சென்றிருந்தனர். வீட்டில் தனியாக இருந்த அவள் எதிர்பாராத ஒரு விஷயத்தை கண்டாள். அந்த பொம்மை சமையலறையில் இருந்த மேசையின் மேல் அமர்ந்திருந்தது. தன்னை அந்த பொம்மை விளையாட அழைப்பது போல் அவளுக்கு உணர்வு ஏற்பட்டது. இனிமேல் இது ஒரு சாதாரண பொம்மை அல்ல என்று அவள் உணர்ந்தாள். அவளது அறையில் இருந்த பொருட்களிலிருந்து சத்தங்கள் கேட்டன. சில பொருட்கள் தானாகவே நகர்ந்தன. சில நேரங்களில் இரத்தக்கரைகள் வீட்டுச்சுவர்களில் தோன்றின. ஒரு நாள் அவளுடைய நண்பி அந்த பொம்மையை தூக்க முயன்றாள். அவள் திடீரென கீழே விழுந்து வாய் துடித்து இருந்தாள். அந்த பொம்மை ஒருவரின் உயிரையே எடுத்துவிடும் என்ற பயத்தில் அவளும் அவளது வீட்டாரும் உடனே அதனை ஒரு பாராநார்மல் எக்ஸ்பர்ட், அதாவது புகழ்பெற்ற ஓட்டுநருக்கு கொடுத்தனர். அவர்களது ஆய்வின் முடிவில் அந்த பொம்மையில் ஒரு சுட்டி பெண் குழந்தையின் ஆவி இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் அது ஒரு குழந்தையின் ஆவி அல்ல, அது ஒரு பிசாசு. இப்போதும் அந்த பொம்மை பாதுகாக்கப்பட்ட ஒரு கண்ணாடி பெட்டிக்குள் வைக்கப்பட்டுள்ளது. அந்த அறையில் யாரும் கை வைத்து பார்க்க முடியாது. ஆனால் கண்ணாடிக்கு அருகே சென்று பார்த்தவர்களுக்கு சில நாட்களுக்குள்ளேயே மர்மமான விபத்துக்கள் நடந்திருக்கின்றன. இப்பொழுது அந்த அனபெல் பொம்மை அங்கேதான் இருக்கிறது. ஆனால் அது இன்னும் உயிரோடு இருக்கிறதா? இந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு 2014 அனபெல் என்ற மூவி எடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2017 மற்றும் 2019 போன்ற ஆண்டுகளில் அதன் அடுத்தடுத்த பாகங்கள் வெளிவந்தன. ஓகே soulmates, இது போன்ற உண்மை சம்பவங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா? மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.